சுதந்திர தினத்தை முன்னிட்டு கவர்னர் ரவி நாளை அளிக்க இருக்கும் தேநீர் விருந்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் ஆகியோர் பங்கேற்கின்றனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளிகளில் தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சியில் பின்பற்ற வேண்டிய அறிவுறுத்தல்கள் குறித்த சுற்றறிக்கையை பள்ளிகளுக்கு கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. பிளாஸ்டிக் வகையிலான தேசிய கொடியை பயன்படுத்தக்கூடாது. மேலும் தேசிய கொடியை தலைகீழாகவோ கிழிந்ததையோ ஏற்றக்கூடாது. தேசிய கொடியை ஏற்றுவதில் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் செல்லும் விமானங்களின் டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளது. சுதந்திர தினம் மற்றும் சனி, ஞாயிறு விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு அதிக அளவில் பயணிகள் செல்வதால் கட்டணம் உயர்ந்துள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருச்சியில் மத்திய, மாநில அரசு அலுவலகங்கள் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஜங்ஷன் ரயில் நிலையம், மெயின்காட் கேட் நுழைவாயில், மாநகராட்சி அலுவலக கட்டிடம், கலெக்டர் அலுவலகம் உட்பட பல அரசு கட்டிடங்கள் மின்னொளியில் ஜொலிக்கிறது. தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் ஒகேனக்கலில் மீண்டும் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. ஒகேனக்கலில் சின்னாறு முதல் கோத்திக்கல், மெயினருவி, மணல்மேடு வரை பரிசல் இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவனும் திமுக பிரமுகருமான ஜாஃபர் சாதிக்கை போதைப் பொருட்கள் கடத்தியதற்காக மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு கைது செய்தது. அவரது சகோதரரும் விசி நிர்வாகியுமான முகமது சலீம் தற்பொழுது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவை கௌரவ சின்னங்கள் அல்ல, அரசுக்கு அவமானம் என்பதை முதல்வர் ஸ்டாலின் உணர வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து உத்தேச நகராட்சிகளின் வார்டுகள் எல்லைகளை வரையறை செய்து நகராட்சிகளுக்கான அடுத்த சாதாரண தேர்தல் நடத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கஞ்சா வைத்திருந்ததாக பதியப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கர் ஜாமீன் பெற்றுவிட்ட பிறகும் அதனை அடிப்படையாக கொண்டு மீண்டும் குண்டர் சட்டத்தை செலுத்துவது அப்பட்டமான நீதிமன்ற அவமதிப்பு என நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். சவுக்கு சங்கர் மீது 2வது முறையாக குண்டர் சட்டத்தை ஏவியிருக்கும் திமுக அரசின் செயல் ஏற்கவே முடியாத அரச பயங்கரவாதம் என்றும் விமர்சித்தார். பொன்னேரி அருகே தனியார் குளிர்பானம் உற்பத்தி ஆலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆலையில் இருந்து மாதிரிகள் சேகரித்து பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு துப்புரவு பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை கொடுங்கையூர் பகுதியில் தொடர் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட திருடன் கைதானார். 3 செல்போன்கள், 2 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணை நடக்கிறது. சென்னை மணலி புதுநகர் அருகே மனைவிக்கு உணவு வாங்க சென்ற ஐடி ஊழியர் மீது பின்னால் வந்த லாரி மோதியது. அவர் ஸ்பாட்டிலேயே பலியானார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி கொல்கத்தா ஹைகோர்ட் நேற்று மாலை உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை கொல்கத்தா வந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை துவங்கியுள்ளனர். கேரள வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருந்து மீட்கப்பட்ட 400க்கும் மேற்பட்ட உடல் பாகங்கள் டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜன் தெரிவித்தார். டிஎன்ஏ பரிசோதனை முடிவுகள் வந்த பிறகே வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உண்மையான எண்ணிக்கை தெரியவரும் என்றும் ராஜன் கூறினார். டெல்லி உள்துறை அமைச்சர் கைலாஷ் கெலாட் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றுவார் என துணைநிலை கவர்னர் அலுவலகம் நேற்று அறிவித்தது. அணிவகுப்பு உள்ளிட்டவற்றை டெல்லி போலீஸ் நடத்தும். அதனால் அதை கவனிக்கும் உள்துறை அமைச்சரே தேசிய கொடியை ஏற்ற முடியும் என அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் செல்லும் வழியில் 6400 வண்ண விளக்குகளும் 96 லேசர் விளக்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அதில் 3800 வண்ண விளக்குகள் மற்றும் 36 லேசர் விளக்குகளும் திருடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அலோபதி மருத்துவத்துக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதுடன் தன் ஆயுர்வேத மருந்துகள் தொடர்பாக தவறான தகவல்களை அளிக்கும் விளம்பரங்களை வெளியிடுவதாக பதஞ்சலிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் பதஞ்சலி நிறுவனம், யோகா குரு ராம்தேவ், நிர்வாக இயக்குநர் ஆச்சாரியா பாலகிருஷ்ணா ஆகியோரின் மன்னிப்பை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. எதிர்காலத்தில் இதுபோல் செயல்பட்டால் மீண்டும் விசாரிப்போம் என்ற எச்சரிக்கையுடன் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. SSLV D3 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் ஏவுதளத்தில் இருந்து நாளை காலை 9:17 மணிக்கு விண்ணில் பாயவிருந்தது. இந்நிலையில் இந்த ராக்கெட் நாளை மறுநாள் 16ஆம் தேதி காலை 9:19 மணிக்கு ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது.
வங்கதேசத்தில் நடந்த வன்முறையின் போது இந்தியாவிடம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி சரணடைவது போன்று அமைக்கப்பட்டிருந்த சிலை உடைத்து எறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கதேசம் இந்தியா இடையேயான உறவின் அடையாளம் அழிக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ளவர்கள் அலட்சியமாக இருப்பதால் கடினமான சூழல் உருவாகும் என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்தார். திரிபுரா மாநிலத்தில் வங்கதேசத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 16 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அகர்தலா ரயில் நிலையத்தில் சந்தேகத்தின் பேரில் சிலரிடம் ரயில்வே காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் 16 பேர் சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் மாணவர் போராட்டத்தின் போது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மளிகை கடைக்காரர் அபு சயீத் என்பவர் உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கில் வங்கதேசத்தின் முன்னாள் சட்ட அமைச்சர் அனில் ஹக் மற்றும் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆலோசகர் சல்மான் ரஹ்மானை போலீசார் கைது செய்தனர்.